இந்தியாவையே RSS கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் அபாயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுபவீர பாண்டியன் தலைமையில் கருஞ்சட்டை விருதுகள் வழங்கும் விழா சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. திராவிட இயக்க வரலாற்று ஆய்வாளர் வாலாஜா வல்லவன், புலவர் வெற்றியழகன், ஹிந்தி எதிர்ப்பு போராளி பொள்ளாச்சி உமாபதி உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அமைச்சர் சிவசங்கர், எழுத்தாளர் சூர்யா சேவியர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர். விழாவில் பேசிய சிவசங்கர், மிருக பலத்துடன் ஆட்சி அமைக்க முடியாமல் தற்போது பாஜக முடங்கி கிடப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் காரணம் என்றார். அந்த மிருகபல ஆட்சியில் வந்திருந்தால் காஷ்மீருக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே தான் எல்லா மாநிலத்திற்கும் ஏற்பட்டிருக்கும். எல்லா மாநிலத்தையும் இரண்டாக மூன்றாக உடைத்து மொழி உணர்வு இல்லாமல் இன உணர்வு இல்லாமல் எல்லோரையும் மழுங்கடித்து அவர்கள் RSS உடைய முழு கட்டுப்பாட்டிலே இந்தியாவை கூறு போட்டு கொண்டு வந்து வைத்திருக்கின்ற சூழல் வந்திருக்கும். இன்றைக்கு அது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அபாயம் இத்தோடு நின்றுவிடவில்லை. இந்த அபாயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை தடுக்கின்ற பணி இந்த கருஞ்சட்டைக்கான பணி. தொடர்ந்து பேசிய அவர், தாம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தபோது அரசு சார்பில் சமூக நீதி குறித்த நூலை உருவாக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் அறிவித்ததாக சுட்டிக்காட்டினார். அதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் சமூக நீதி நூலை எழுதுவதற்கு பொருத்தமானவர் வாலாஜா வல்லவன் தான் என தற்போது தாம் முடிவு செய்துவிட்டதாகவும் சிவசங்கர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.